எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ஜம்பங்கி பூச்செடி வச்சதுலேருந்து எப்படா பூக்கு இன்னும் ஒன்றுமே பூக்கலையே அப்படிங்கிற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து கரெக்டாக நமக்கு தைப்பூசத்தன்னைக்கு வந்து பூ வச்சுருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமிக்கும் அதை வந்து பறித்து வச்சிட்டோம். அப்படியே வந்துட்டு சாண்டில் கலர் ரோஸு, டபுள் கலர் ரோஸுன்ட்டு எல்லாமே வந்து பூத்து இருந்ததுங்க. சரி, நம்மளும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அறுவடையுமே ஆரம்பிக்கலாங்க. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூத்தது விரிஞ்சதுக்கப்புறம் கலர் மாறிக்குதுங்க. என்னடா இவ்வளோ பெரிய கொடியை காட்டுறனே, எவ்வளோ காய்கள் அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த பந்தலும் அப்படி தாங்க நினச்சிக்கிச்சு போல் இருக்குது. நானே எவ்வளோ காய்கள் தான் காய்ச்சி கொட்டுறது, என்னால் இதுக்கு மேலே முடியலப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அவரைக்காய் பந்தல் பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துருச்சுங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா காய்கள் பெருசாக வைக்கவே இல்லைங்க. இப்போ தான் ஏதோ ஒன்றார் அப்படியே பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்தா நீ வீடியோ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொத்தில் மட்டும் ஒரு 5-6 காய் இருந்ததுங்க. சரின்ட்டு அதை அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே செடியில் அங்கங்கே ஒரு சில காய்கள் இருந்துச்சு. அதையும் அப்படியே தேடி தேடி கொஞ்சம் பறிச்சேங்க. சரி, இவ்வளோ நாளாக நின்றுட்டே இருந்த பந்தலில் கொடிகள் இருந்துச்சு. இனி கொஞ்சம் படுத்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி இது நம்மளுக்கு நல்லா காய் வைக்குமா என்னன்னு தெரிலங்க. சிறுகவரையில் நம்ம வந்து விதைகளுக்காக விட்ட காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1-2 அப்படியே காஞ்சிருக்குதுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 1-2 காஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம விட்டுருந்ததெல்லாம் ஓரளவுக்கு காய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இப்போ கொஞ்சம் மறுபடியும் பிஞ்சுகள் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. பாருங்கள், இந்த சைடு ஒன்று நம்ம விட்டது காஞ்சிருக்கு. இன்றைக்கி சிறுகவரையுமே கொஞ்சம் செடியில் இருக்குதுங்க. அதையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். சிறுகவரை விதை ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பறித்து வச்சிடலாங்க. அப்புறமா கத்திரிக்காய் விதைகள் தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்குங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 விதைகள் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்கள் சிறுகவரையெல்லாம் ஒரு ஆடிப்பட்டத்துக்கு அந்த மாதிரி வந்து விதைகள் போட்டுடலாம். சிறுகவரையும் இன்றைக்கி கொஞ்சம் இருந்ததை அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த அவரைக்காய் செடி இது வந்து தானாக முளைச்சது தாங்க. நான் வந்துட்டு விதைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் போடாமல் விட்டுட்டேன். அதுவாக முளைச்சிருந்தது. இன்றைக்கி அதுலேயும் ஒரு 5-6 காய் இருக்குங்க. அங்கங்கே ஒட்டு பொறுக்கணும் அப்படின்னா அவரைக்காய் ஏதோ ஒரு பொரியலுக்கு வரும்னு நினைக்கிறேங்க. அப்படியே கோவக்காயும் கொஞ்சம் இருக்குங்க. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். கோவக்காய் முன்னாடி நிறைய இருந்தது, பறிச்சாச்சுங்க. இப்போ நம்ம அந்த விட்டிருந்த பிஞ்சுகள் தாங்க கொஞ்சம் இருக்குது. அதை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் கொடி இப்போ தான் நல்லா படர ஆரம்பிக்குதுங்க. இனி வந்து அப்படியே பூக்கள் பிஞ்சுகள்னு வைக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோவக்காய் கட்டிங்ஸும் கண்டிப்பாக இடம் இருக்கிறவங்க ஒரு கொடி வந்து வச்சு விடுங்க. அடுத்ததான் இந்த டமட்டா வர பாருங்களேன். இந்த செடி புது செடி தாங்க. நிறைய காய்கள் வச்சதால் செடி வந்துட்டு ஒரு சைடு அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ காய் இந்த ஒரு சைடு மட்டுமே வச்சுருந்தது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. அறுவடை பண்ணும்போது கரெக்டாக நம்ம இந்த சைடு நின்று அறுவடை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அழகாக அந்த காய் இப்படின்னா போதுங்க, நல்லா வந்திருக்கும். அந்த சைடு நின்றுட்டு கொஞ்சம் இணக்கமே இல்லை, அப்படியே தான் பறிச்சிட்டு இருந்தோம். இனி மறுபடியும் மாறி நின்று இந்த சைடு அந்த சைடு அலமோதி அதுக்கப்புறம் வச்சு எடுக்கிறக்குள்ளே போதும்னு ஆயிரும். சரி, ஒரு 5-6 காய் தானேன்ட்டு அப்படியே பறிச்சாச்சுங்க. நம்மளோட பழைய செடி இப்போவும் நல்லா இருந்துகிட்ருக்குதுங்க. அதுலேயும் நிறைய பூக்கள் காய்கள் வந்துட்டு தான் இருக்குது. டமட்டா வர விதை கமெண்டில் இப்போ தான் வந்து ஒரு 2 பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி இதில் விதைகள் விடவே இல்லைங்க. அதாவது காய் விடலை, ஏன்னா நிறைய காய் வந்துட்டுருக்குது. சரி, மெதுவாக விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், எனக்கு தேவைக்கலவா. இப்போ வந்து ஒரு 2 பேர் கேட்டிருக்கீங்க. சரி, இனி வந்து நம்ம காய்கள் இதில் வந்து வர்ற காய்களை விடலான்ட்டு இருக்கேங்க ஒரு சிலது விதைக்கு. இன்றைக்கி டமட்டா வரையுமே ஓரளவுக்கு நிறையா இருந்துச்சுங்க. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த குடமிளகா செடியில் ஏதோ அப்பப்போ ஒன்று கிடச்சிட்ருக்குதுங்க. செடி வந்து கொஞ்சம் முருவான் மாதிரி வந்துருச்சு. இதில் இன்றைக்கி ஒரு காய் இருக்குங்க, அதை வந்து பறிச்சுக்கலாம். பக்கத்தில் 2 செடி இருக்குங்க. அது அவ்வளோக்கா நல்லா இல்லை. அதில் பாருங்களேன், ஒரு பழம் பழுத்துருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த பாம்பு கத்திரியும் அறுவடை பண்ண போகிறோங்க. பாம்பு கத்திரிக்காய் விதைகள் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது. நானும் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடிய செடியில் நல்ல காய்களை பார்த்து விதைகளுக்கு ஒரு சில காய்களை வந்து விட்டுருந்தேங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு காய்கள் நல்லா பெருசாகி அந்த பழுக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த கொனையில் வந்துட்டு ஒரு அழுகல் மாதிரி நோவு மாதிரி வந்துடுதுங்க. அதனால் வந்து 1-2 காய்கள் அந்த மாதிரி நம்ம விட்டது வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போது அந்த மாதிரி வந்துட்டுருக்குதுங்க. இருந்தாலும் நான் நல்ல காய்களாக பார்த்து நிறைய விட்டுட்ருக்கேன் மறுபடியுமே. சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் மேலே எடுத்து விட்டுறேன். அந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மாதிரி வந்துட்டுருக்குது. இருந்தாலும் நம்மளும் எப்படி இருந்தாலும் இதிலிருந்து கண்டிப்பாக விதைகள் எடுக்கணும் அப்படின்னு தாங்க மறுபடியும் காய்கள் வந்து விட்டுட்ருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னதாக இருக்கிறது மற்ற செடிகள் அந்த மாதிரியெல்லாம் கூட அதிகமாக விடலை. பாருங்களேன், இந்த செடியில் தான் நிறைய காய்கள் இருக்குங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய காய்களை பார்த்து விதைக்கு வந்து விட்டுட்ருக்கோம்.
இப்போது இது வந்து நானே வந்து ரெடி பண்ண முடியாதுங்க. அது ஒரு சமையலோ ஏதோ ஒன்று கிடையாது. அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து பழுத்து வரணும். அந்த பழுத்து வரும்போது இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்குதுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதனாலங்க நான் மறுபடியும் கூடுதலான காய்களும் விட்டுருக்கேன். நம்ம வந்து கரெக்டாக நல்ல காய்கள் இருந்து தான் விதைகள் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக நமக்கு விதை ரெடி பண்ணோம் அப்படின்னாலுமே நல்ல விதைகளாக வந்து நம்ம எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு தாங்க நானும் பார்த்துட்ருக்குறேன். ஒரு அளவாக கொஞ்சம் காய்கள் நம்ம நல்லா திரட்சியாக பார்த்து விட்டு கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா போதுங்க. அதை வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வெயிட் பண்ணுங்கள். விதைகள் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுங்க, இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் காய்களாவது நம்ம வந்து நல்ல முறையில் எடுக்கணும் அப்படின்னு தாங்க பார்த்துட்ருக்குறேன். இன்றைக்கி இதுலேயுமே காய்கள் கொஞ்சம் அறுவடைக்கு இருக்குங்க. அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இன்னும் அந்த சைடு ஒரு சில செடியெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து மீடியமாக வருதுங்க. இதில் தான் நல்லா பெருசாக வந்துட்டுருக்குது. அதில் வந்துட்டு நம்ம அவ்வளோக்கா விதைகளுக்கு விடலைங்க. 1, 2 அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கிறத மட்டும் பார்த்து விடுறோம். இந்த செடியில் தான் கொஞ்சம் கூடுதலாக விட்டுருக்கேங்க. மற்ற செடியில் அளவளவாக விட்டுருக்கேன். இது போக இன்னொரு செடி தனியாக அந்த சைடு இருக்குங்க. அதில் இருந்த காய்கள் கூட இன்றைக்கி நாங்கள் அறுவடை பண்ணிவிட்டு அதுவும் சின்னதாக தான் இருக்குது. பாருங்களேன், இதிலெல்லாம் கீழே ஒரு காய் ரொம்ப பெருசு. அது நல்லா விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்துருச்சு. நானும் எப்படியாவது இதிலிருந்து நம்ம நல்ல தரமான விதைகளை எடுக்கணும் அப்படின்னு தாங்க முயற்சி செஞ்சிட்ருக்கிறேன். அது கொஞ்சம் நமக்கு லேட்டாகி போயிட்டுருக்குது. இனி நம்ம விட்டுருக்கக்கூடிய காய்கள் எல்லாம் பழுத்து வந்ததுன்னா ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி இந்த கத்திரிக்காயுமே நிறைய இருந்துச்சுங்க. அந்த சைடு ஒரு செடி இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் தான் காய்கள் பறிக்கவே இல்லை. அதில் நிறைய இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குதாண்ணா. இது தாங்க அந்த கீழே தானாக விழுந்திருந்தது. அதே மாதிரி நம்ம இந்த செடிகளுக்கு எந்த ஒரு ஸ்ப்ரேவுமே நான் கொடுக்கறது இல்லைங்க. அதுவாக வந்துட்டுருக்கிறது மட்டும்தான் எடுக்கிறோம். சில சமயம் பார்த்தோம்னா எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்களேன், சில சமயம் இந்த மாதிரி 1, 2 நமக்கு சொத்தைகளும் இதில் வந்து வந்துட்டுருக்குதுங்க. இப்போ அந்த சைடு ஒரு பழம் பார்த்திங்கன்னா தெரியுங்க. இதை நான் விதைக்காக விடலை. அது வந்து தப்பிச்சிருச்சு. சரி, நல்லா பெருசாகிருச்சு, விதை எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மாதிரி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடுதுங்க. இப்போ அந்த சிவப்பு கலர் கத்திரிக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து கீழே விதைகள் விழுகுது இல்லைங்களா, அது வந்து ஒரு சில நாற்றுக்கள் எல்லாம் அதுவாக கொஞ்சம் முளைச்சி வந்திருக்குது. 1, 2 முளைச்சிருக்குதுங்க. அடுத்ததான் இன்றைக்கி கொஞ்சம் முள்ளங்கியும் அறுவடை பண்ண போகிறேங்க. கொஞ்சம் கூடுதலாக தான் பறிக்கிறேன், ஏன்னா பக்கத்துலேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முள்ளங்கியெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தொடர்ந்து அறுவடைக்கு வந்துட்டுருக்குது அப்படின்னா தினமும் சட்னி சாம்பார் அந்த மாதிரியும் சாப்பிட முடியாது. நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோமோ அது கூட இந்த முள்ளங்கியும் ஒரு பிளேட்டில் நிறைய வச்சு அதிகமான காய்கள் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதில் நீர் சத்தும் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நானுமே இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா திரும்ப ஒரு 2, 3 நாள் கழித்து மறுபடியும் நம்ம அறுவடை பண்ணும்போது வேறு காய்களெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா காலையில் டைம் இந்த மாதிரி வந்து வேக வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு சில நேரம் அந்த மாதிரியும் எடுத்துகிட்ருக்குறேங்க. மணத்தக்காளி கீரை பாருங்களேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. நிறைய கீரை இருக்குது. இதெல்லாம் தானாக முளைச்சது தாங்க, காடு மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து இதையும் நம்ம அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த கீரையெல்லாம் நம்ம மற்ற காய்களோடு சேர்த்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஓர்சல் பண்ணுறக்குள்ளேயே இது வந்து வாட ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் இது வந்து நான் அப்பப்போ தேவைப்படும் போது அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சிட்றதுங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்துட்டு பெருசாக பூச்சி தாக்குதல் இல்லைங்க, இலைகளுமே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி தக்காளி, செரி டொமேட்டோ தாங்க. இதில் வந்துட்டு நம்ம முன்னாடி தான் அறுவடை பண்ணுங்க. இருந்த பழங்களெல்லாம் பறித்து நான் வந்து அதை ஒரு ஷார்ட்ஸில் போட்டு விட்டுருக்கேன். இதை அதுக்கு அடுத்தது உடனே நம்ம பறிக்கும்போது ஒன்றாறு பழுத்திருந்த பழங்கள் மட்டும் கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த செடியும் வந்து நம்ம இனி 1, 2 அப்படியே நான் வச்சுக்கலான்ட்டு இருக்கேங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்படியே நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற தக்காளி செடியிலையுமே அப்பப்போ பழங்கள் பழுக்க 2, 4 கிடச்சிட்ருக்குதுங்க. இப்போது மறுபடியும் புது தக்காளி செடிகள் அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 3, 4 செடி முளைச்சி அதிலெல்லாம் காய்கள் பழங்கள் வச்சுருக்குதுங்க. அது வந்து அநேகமாக அடுத்த அறுவடைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருந்த நெல்லிக்காய் மரத்துலேயே நீ கொஞ்சம் பழங்கள் இருக்குங்க. நம்ம இங்கே என்னென்ன பழமரங்கள் வச்சுருக்கோம், அதெல்லாம் எப்படி வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் லாங் வீடியோவாக போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நெல்லிக்காய் மரத்துலேயும் அப்படி தாங்க இந்த 2 டைமாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள் பிடிச்சி அறுவடை கிடச்சிட்ருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது, அதை அறுவடை பண்ணிக்கலாங்க.
நம்ம அறுவடை பண்ண காய்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து அடுக்கி வச்சு வீடியோ எடுக்கும்போதே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. அது பார்த்து நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கி நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா முள்ளங்கி, 2 வெரைட்டி தக்காளி, நெல்லிக்காய், சிறகவரை கொஞ்சம், அவரைக்காய் கொஞ்சம், கோவக்காய் கொஞ்சம், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் டமட்டா வரை, பாம்பு கத்திரிக்காய் இன்றைக்கி வந்து நிறைய அறுவடை பண்ணியிருக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் பறிச்சாச்சுங்க. இந்த அறுவடை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.